ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கர்மா விதிகள் 9. இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செஞ்சாலும் அது நமக்கே திரும்பி வரும். இது முதல் விதி. வாழ்வில் எது அதான் நடக்கிறது இல்லை, நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்திக்கிறோம். சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும். இது 3வது விதி. நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையும் நம்மளை பின்பற்றி மாறும். நம்ம வாழ்வில் நிகழ்வதற்கு நாமே பொறுப்பு அப்படிங்கிறத உணரணும். நேற்று இன்று நாளை இந்த 3மே ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. ஒரு சமயத்தில் 2 விஷயங்களை சிந்திக்க முடியாது. இது 7வது விதி. நம்ம இடத்த, நம்ம நடத்தை, நம்ம சிந்தனை, செயல் இது எல்லாத்துலேயும் பிரதிபலிக்கணும். இது 8வது விதி. நம்முடைய முன்காலத்தையே நாம் பார்த்துட்டு இருந்தால் நிகழ்காலம் நம்மளை விட்டுட்டு போயிடும். இது 9வது